வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா how to increase Jio 4G net speed. இது வந்து Jio 4G னுடைய இன்டர்நெட்டை மட்டும் அதிகப்படுத்துறது இல்லாம உங்ககிட்ட இருக்கிற எந்த சிம்மா இருந்தாலும் பரவாயில்ல, BSNL, Airtel, Idea இது போன்ற எந்த ஒரு சிம்மா இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து கண்டிப்பா அதிகரிக்க முடியும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு ரெண்டு ரீசன் தான் இருக்கும். முதல் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய டவர் வந்து, அதாவது உங்க நெட்வொர்க்கினுடைய டவர் வந்து 3 to 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல வந்து APN செட்டிங்ஸ் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ்ல எதனா மிஸ் மேட்ச் ஆனாலும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்லோ ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பெல் சிம்பலையும் வந்து கிளிக் பண்ணுங்க. இதனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடனுக்குடியா என்னுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போய்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து கனெக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்குது. கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு மொபைல்ல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம போக வேண்டியது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொபைல்ல இருக்கிற APN செட்டிங்ஸ் தான் நம்ம போகணும். இப்போ வந்து நான் சாம்சங் யூஸ் பண்ணுகிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்னு சொல்லிட்டு இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா APN பாயிண்ட் நேம் இருக்குது, அக்சஸ் பாயிண்ட் நேம் சொல்லிட்டு இருக்குது பாத்தீங்களா. இது கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா Jio 4G சொல்லிட்டு இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கோங்க. Jio 4G கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா முதல்ல நேம் வந்து Jio 4G சொல்லிட்டு இருக்குது. ரெண்டாவது APN நேம் சொல்லிட்டு வந்து Jio Netன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் அப்படியே விட்டுறலாம். மூணாவது வரலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே சர்வர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லா மொபைல்ல இருக்கும். இந்த சர்வரை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு சர்வர் நேம் வந்து என்ன, சர்வர்ல வந்து நேம் என்னன்னு கொடுக்குறீங்கன்னா www.wf உங்களுடைய நெட்வொர்க் எதுவா இருந்தாலும் ஏர்டெல், BSNL. இப்போ என்கிட்ட ஜியோ இருக்கிறதால நான் வந்து ஜியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்புறம் 5% சொல்லிட்டு கொடுக்குறேன். இது மாதிரி 5% சொல்லிட்டு கொடுத்துட்டு பக்கத்துல 4G சொல்லிட்டு கொடுத்துங்க. 4G சொல்லிட்டு கொடுத்துட்டு .com சொல்லிட்டு இது மாதிரி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நன்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்றோம், PAPன்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த PAP செட்டிங்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க உங்களுடைய மொபைல்லயும். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா APN டைப்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து டிஃபால்ட் SUPL XCPA பாத்தீங்களா. இந்த செட்டிங்ஸை பாத்துங்க. இதே மாதிரி உங்களுடைய மொபைல்லயும் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்துங்க. இங்க பாத்தீங்கன்னா பேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க மொத்தமா. இது ஏன் இது மாதிரி மொத்தமா செலக்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நெட்வொர்க்கின் டவர் வந்து தூரமா இருந்தாலும் இது வந்து அருகாமையில் இருக்கிற டவரை வந்து அக்சஸ் பண்ணிக்கும். அதனால உங்களுக்கு இன்டர்நெட் வந்து அதிகமா ஸ்பீட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. அதனால எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மொபைல் சேவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க சேவ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து உங்களுடைய நெட்வொர்க் வந்து போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி அந்த 4G நெட்வொர்க் இது மாதிரி வந்துடும். LTEன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இன்டர்நெட்னுடைய ஸ்பீட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா ஏரியாலையும் இதுமாதிரி சப்போர்ட் ஆகுமான்னு தெரியல. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்க ட்ரை பண்ணி ஏதாவது எரர் வந்துச்சு உங்களுக்கு, இந்த LTE சிக்னல் இருக்குது பாத்தீங்களா, இது உங்களுக்கு வரல, நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இங்க வந்து ரைட் சைடு வந்து மூணு பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா. இந்த 3 பாயிண்ட் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ரீசெட் டு டிஃபால்ட்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா. இந்த ரீசெட் டு டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க ரீசெட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய பழைய செட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சோ அது வந்துடும். அதாவது உங்களுடைய நெட்வொர்க் வந்து கரெக்டா வருதா, இன்டர்நெட் ஸ்பீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க. அப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இது மாதிரி இங்க